உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் பக்தர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நமது தமிழ்நாட்டில் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம பார்த்துட்டோம். ஒரு நல்ல மனிதர் புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடக்குது. அது சில பேருக்கு பொறாமையாக இருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க அரசியல் வியாபாரமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம், அரசியலை புனிதமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறத மட்டும் நினைச்சு செயல்படுறவங்க இந்த உலகத்தில் அரசியல்வாதிகளை ரொம்ப குறைவு. அந்த காலத்தில் அதான் நம்ம முதலமைச்சர் வரிசையில் பார்க்க போனால் பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் சாகும்போது ஜோப்பில் வெறும் 100-120 ரூபா இருக்குதா சொன்னாங்க. 100 ரூபா விடுங்க, அன்றைக்கி அது ஒரு 2 ஜோடி செருப்பு, 4 பனியனு, 4 வேஷ்டி, 4 சட்டை. காமராஜர் செஞ்ச புனிதமான பணிகள்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான துவக்கப்பள்ளிகளை உருவாக்கினார். மதிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 9 அணைகள் கட்டினார். எல்லாத்துக்கும் தெரியும். இது புதுசான தகவல் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கணும், எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தமிழக மக்களின் வாழ்வே தனது லட்சியமாக வாழ்ந்த அந்த பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகர் தொகுதியில் தோக்கடிச்சாங்க. அவரெல்லாம் ஜெயிச்சு வரணும்னு பேரறிஞர் அண்ணாவே நினைச்சார். ஆனால் அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் நமது இதய தெய்வம் அவர்கள் சுடப்பட்டார். எம்.ஆர். ராதா அப்படிங்கிறவர் அவங்களுடைய ஒரு சினிமா சூழ்நிலையில் வேற அது ஏதோ பிரச்சனையில் சுட்டுட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் சுடப்பட்ட அந்த கட்டு போட்ட அந்த படத்தை போட்டு தான் மிகப்பெரிய விளம்பரம் பண்ணாங்க. வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கே. அதாவது திமுகவின் சரித்திரம் தெரிஞ்சவங்க புரட்சி தலைவர் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்கிறத உணர்வாங்க. இப்ப இருக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் உணரக்கூடிய தன்மை கிடையாது. அவங்கள நம்ம சொல்லி குறையில்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் ஒன்றே பிரதானம். அதாவது 1962 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எலெக்ஷன்ல நின்று தோக்குறார். 1967 பெருந்தலைவர் காமராஜர் தோக்குறார். 1967 சட்டசபை எலெக்ஷன்ல பேரறிஞர் அண்ணா நிக்கவே இல்லை. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிக்காம இருப்பாங்களா? நல்ல யோசனை. புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டதுனால அந்த ஓட்டு தான் மிகப்பெரிய அளவுல மக்களை மனசை மாத்தி பெருந்தலைவர் காமராஜரையே தோக்கடிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் தோக்கடிக்கிற அளவுக்கு அவரை எதிர்த்து ஒரு சீனிவாசன்கிறவர் ஒரு சாதாரண கல்லூரி மாணவர் என்ன தகுதி வாய்ந்தவரா? எந்த தகுதியின் அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க? அன்னைக்கு புரட்சி தலைவர் மேல இருந்த ஒரு அந்த உண்மையான பாசம். ஐயோ, அவர் குண்டடிப்பட்டுருச்சா, அவர் உதயசூரியன் கேட்கிறாரா, நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி போடலான்னு போட்டாங்க. இன்னைக்கு இதனுடைய வரலாறு தெரியாம கருணாநிதி அவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறது மாதிரி ஒரு மாயையை கொண்டு வந்தாங்க. எங்க பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசுகளை என்ன சொல்லுங்க. அந்த காலத்தில் இருந்த எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அமைச்சர்களுடைய வாரிசுல என்ன? கருணாநிதி குடும்பம் மட்டும் எப்படி உலக பணக்காரர்களை 10ல் 1 வந்தது? இதை முதல் சிந்தனை பண்ணும். இவங்க கையில பணம் ஒரு பக்கம் அதான் அதிகாரத்தையும் கையில கொடுக்கவும் திருடன் கையில சாவி கொடுத்ததுன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். புரட்சி தலைவர் அவர்கள் கருணாநிதி அவருடைய பற்றி பேசும்போது தீய சக்தி அப்படின்னாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் பேசுறாங்க. R.S. பாரதி பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஒரு முதலமைச்சரை விமர்சனம் செய்தது. விமர்சனத்துக்கும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அவங்க புத்தாலி. அதாவது
நம்ம தமிழர்கள் இங்க மீன் பிடிக்க போறப்ப மாட்டிக்கிட்டா என்ன போடுவான்? தமிழர்கள் அரசு இலங்கை ராணுவத்தால. அவன் இந்திய தமிழன் தானே, இந்திய மீனவன் தானே, அது போட மாட்டான். பாருங்க, அந்த சொல்ற விளையாட்டு, சொல் விளையாட்டுல இந்த திமுக காரங்கெல்லாம் ரொம்ப தேர்ந்தவங்க. அதனுடைய அடிப்படையில் நேற்று எல்லாம் பேசுறாங்க. கனிமொழி அக்கா அவங்க பேசுறாங்க, விமர்சனத்தை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வேணும். யாரை பத்தி யார் பேசுற? ஒரு கிளவி, ஒரு 70 வயசு 80 வயசு கிளவி மண் எடுத்து போடுது ஸ்டாலின் போஸ்டர் மேல. அது வீடியோ எடுத்தவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கிளவியை அரெஸ்ட் பண்ணது தானே நீங்க? ஒரு சாதாரண ஒரு போஸ்டர்ல கடுப்பாகி மண்ணள்ளி வீசுது. இதெல்லாம் இதுக்கு பேர் தான் பொதுமக்களா பார்த்து எழுச்சின்னு சொல்றது. நீங்க அதை விடுங்க, சவுக்கு சங்கர் அவங்க வீட்டுல மலத்தை கரைச்சு ஊத்தலையா? நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளு. ஒருத்தர் முதலமைச்சருடைய எலும்ப முறிப்பேன்னு சொல்லும் போது அவரை அரெஸ்ட் பண்ணாம என்ன செய்வாங்க சொல்லுங்க? என்ன மாலை மரியாதை போட்டு அவருக்கு ஒரு செலவு வைக்கலாமா? மனித பண்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன செஞ்சாருங்கிறத ஏற்கனவே சொல்லிக்க திருப்பி ஞாபகப்படுத்துறேன். நாடோடி மன்னன் படத்துல எடுத்தோன்னே எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ங்கிறதுல புரட்சி தலைவர் 2 உழைப்பாளிகள் வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பல் போட்டார். எத்தனை படத்துல கருப்பு சிவப்பு? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு உடல் மட்டுமே கருப்பு, அவன் உதிரம் என்றும் சிகப்பு. கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியவர்கள் உழைத்தால் பெருகாத சாகுபடி. எத்தனை விஷயங்கள் பாடியிருக்காரு. இன்னும் எவ்வளவு உதயசூரியன்கிற பேர்ல சக்கரவர்த்தி திருமகன்ல கதாநாயகன் நினைச்சுப்பாங்க. சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, இனிமே சரியா போகுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உருவாக்கி வளர்த்தி ஆளாக்கி அவர் காலில் விழுந்துதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். முதல் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. நீங்க இன்னைக்கு கோடிகள்ல பிறல்றீங்களே, அதுக்கு காரணம் அதான் கெட்டவங்களை வளர்த்திட்டோமேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவனா பார்த்து தான் ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பிக்க வச்சாங்க. ஆக இந்த சரித்திரம் எல்லாம் தெரியாம இந்த RS பாரதி அவர்கள் வந்து பேசுறது வந்து மனசாட்சி படி பேசுங்க. நீங்க எல்லாம் ஒரு படிச்சவங்க, நீங்க எல்லாம் மனசாட்சி படி பேசுங்க. பாராளுமன்றத்தில் வந்து நீங்க வந்து நீட் தேர்வுக்காக எதிர்க்கிறோம், தமிழர்களுக்காக எதிர்க்கிறோம், நாங்க இனிமேல் மதவாத கட்சியோட சேர மாட்டோம்னு சொன்னீங்க. இனிமேல் பிஜேபி கூட போறீங்க தெரியாதா? ஏன்னா உங்களுடைய அத்தனை கேஸ்ல இருந்து காப்பாற்றக்கூடியவங்க அவங்க தான். இதெல்லாம் மக்கள் பார்த்து முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க. இளைஞர் பெருமக்கள் கண்டுக்காம இருந்தாங்க. நம்ம தம்பி புரட்சி தளபதி தம்பி அவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு அரசியல்னா என்னன்னு புரிய வச்சார். அதெல்லாம் விளையாட்டு காரியமா? ஒரு நாட்டையே ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கும் போது சாதாரண விஷயமா? ஒரு தனி மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து இதுல வருஷ கணக்கு என்னையா இருக்கு? நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலாம் ஜனநாயக நாட்டில். நீங்க தான் பரம்பரையை கொள்ளடிப்பீங்க, மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். உழைக்கிறவன் அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வறுமை கோட்டு உள்ளவன் கீழே உள்ளவன் வறுமை கோட்டின் கீழே இருக்கணும். நீங்க உங்களுடைய சொத்தை வந்து பல லட்சம் கோடி உயர்த்தணும். எந்த விதத்துல ஜனநாயகம்? இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? இன்னைக்கு விளாத்துக்குளம் எம்எல்ஏ அவர்கள் பண்ணது வந்து சாதாரண விஷயமா? என்ன வார்த்தை? எலும்ப உடைச்சிட்டு கதவை உடைச்சிட்டு வெளியே வருவேன்னா என்ன தைரியம்? இதுக்கு வந்து விமர்சனம் பண்ணா தாங்கிக்கணும் முதலமைச்சர். எதைய விமர்சனம்? விமர்சனத்துக்கும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாம தான் மு.க. ஸ்டாலினும் கனிமொழி அவர்கள் RS பாரதி போன்றவர்கள் இருக்கீங்களா? எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு வரும்போது இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் உண்டு. இடைத்தேர்தல் கதை என்னங்கிறதுக்கு நிரூபிக்க போறோம்.
அன்னைக்கு விசில் புரட்சியினுடைய மகா தத்துவம் வெளியே வரும். ஏழை எளிய மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கான் இந்த ஆட்சியில. அதோட இந்த மாதிரி அதான் நான் என்னுடைய கருத்துக்கள். புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம். புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களுடைய நல்லாட்சி. பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்று வாழ்க. புரட்சி தலைவர் நாமும் வாழ்க.